நாம் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் மீன் கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இலங்கையில் சிங்களாக்கள் இந்த மீன் கறியை ரொம்பவுமே டேஸ்ட்டாக சமைப்பாங்க. இது மீன் அம்புல் தீயல்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே இந்த கறி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ மீனில் இந்த மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அம்புல் தீயல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா 4 தண்ணி 5 தண்ணியில் நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பாறை மீனுக்கு பதிலாக சூரை மீன் தானே, அதுவுமே இதுக்கு சேர்த்து செய்யலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு ஓரம் எடுத்து வைக்கலாம். இப்போ இதுக்கு கொர்க்கான்னு சொல்லுவோமே, அது கட்டாயமாக தேவைப்படும். நீங்கள் கடையில் இந்த கொர்க்கா பேஸ்ட் வாங்கலாம். நான் இன்றைக்கி கொர்க்கா பேஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையுமே இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொர்க்காவை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைக்கிறதுக்காக ஒரு 7-8 கொர்க்காவை தான் சேர்த்திருக்கேன். அதோடு ஒரு பெரிய சைஸ் பூடை தோல் நீக்கி அதையுமே இதோடு சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு கூட ஒரு பட்டை துண்டு 2 ஏலக்காய் இதையுமே இதோடு சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நச்சீரகத்தூள் பவுடர் பண்ணினது சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் மிளகு தான் காரத்துக்கு சேர்த்திருக்கோம். அதோட ஒரு கொஞ்சமாக கட்டர்தூள் துண்டுத்தூள்னு சொல்லி அது சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக கொர்க்கா ஊற வச்ச தண்ணியில் நான் இப்போ அந்த கப்பில் 1/2 கப் தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கக்குள்ள நீங்கள் இதை ஒரு வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதுக்காகத்தான் சொல்லேன். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட் எத்தனை டேபிள் ஸ்பூன் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நான் அரைச்ச பேஸ்ட் கிட்டத்தட்ட 3.5 டேபிள் ஸ்பூன் வந்திருக்கு. நாம் இதை ஃபுல்லாகவுமே கறிக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணி போட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்ச மீனில் 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் எடுத்து வச்ச கொர்க்கா பேஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மிச்சமாக சேர்க்கக்குள்ள உங்களுக்கு புளி கூட அரிக்கும். நீங்கள் உங்களுக்கு புளி கூட தேவைன்னா இன்னுமே கொர்க்காவை சேர்க்கலாம். இப்போ நாம் சேர்த்த கொர்க்கா பேஸ்ட் மீனில் எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மீனில் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட போகிறோம். நாம் இதை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விடும்போது தான் அந்த டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நாம் இதை கறியை ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் எண்ணெயில் நல்லா கலர் மாறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்தயத்தில் கசப்புத்தன்மை இருக்க மாட்டா. வெந்தயமும் கடுகும் நல்லா எண்ணெயில் முருகினதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். அதையுமே இதோடு சேர்க்கலாம். வெங்காயத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கலரானால் இந்த கறி ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். கறிவேப்பிலை கணக்கவே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். அதோட 1 இலக்கு ரம்பை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எண்ணெயில் எல்லாமே முருகி வந்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச மீனை ஒவ்வொன்றா இதில் சேர்க்கலாம்.
ஒவ்வொன்றை மீனை இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கறி வந்து சிங்களாக்கள் வந்து நம்ம நாட்டில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக சமைப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். கிரிபாத்துக்கு வெள்ளை சோறுக்கு வந்து இதை சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்களும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நாளைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாவே தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த சட்டி அலசி அதில் தண்ணியுமே இதோடு சேர்க்கலாம். சேர்த்தது பிறகு மூடி போட்டு மூடாமல் ஒரு மண் சட்டியாலேயே வந்து மூடி 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் மண் சட்டியால் மூடக்குள்ள வந்து ஆவி வந்து வெளியே போகாமல் இந்த மீன்லேயே வந்து எல்லா ஆவியும் வந்து இறங்கி உங்களுக்கு ஒரு கிரேவி ஒன்று கிடைக்கும். இப்போ 20 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். உங்களுக்கு கறி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நாம் இந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து நம்ம இந்த கறி எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு கொஞ்சம் இன்னும் 20 நிமிஷம் வந்து இதை வற்ற வைக்க போகிறேன். இதை வற்ற வைக்கக்குள்ள வந்து இந்த கறியை கூட நாம் 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். நீங்கள் இங்கே பயணம் போக்குள்ள வந்து இந்த மீன் கறியை வந்து ரெடி பண்ணி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு மட்டும் ஆசமாக இருக்கும், பழுதாக மாட்டா. இப்போ பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷத்தால் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த மீன் தீயல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.